ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் உன் அப்பன் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரத்தை தவறவிடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. எத்தனை இரவுகள் தூக்கமின்றி கண்ணீர் சிந்து நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய். எத்தனை முறை நீங்கள் கண்ணீரை துடைக்க யாருமில்லாமல் தனிமையில் நீங்கள் அழுது தீர்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் நேர்மைக்கு துரோகமும் உங்கள் அன்புக்கு வழியையும் உங்கள் உழைப்புக்கு அவமானம் கிடைக்க அந்த இருண்ட காலத்தை இன்று வரை உங்களால் மறக்க முடியவில்லை அல்லவா? ஓம் நமச்சிவாயா. என் உலகமே, என் உதிரமே, என் குழந்தைகளே, உங்களுக்கென்று உன் அகிலத்தை ஆளும் அகில உலகத்தை படைத்து காத்து ரச்சித்த இந்த கைலாய மலையில் வீற்றிருக்கும் உன் அப்பன் ஈசன் உன் சிவபெருமான் இதோ உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். பிரபஞ்சத்தின் ஆதியாக இந்த சிவபெருமான் தன் ஜடாமுடியில் கங்கையை சுமந்து கழுத்தில் ஆழகால விஷத்தை தாங்கி உன்னை போன்ற தூய பக்தர்களையும் காத்து கொண்டு எந்த நேரமும் வீழ்த்து கொண்டிருக்கும் உன் அப்பன் இன்று உனக்காக மட்டுமே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த நொடி என் திருக்கரங்களால் உன் கைகளை மிக இறுக பற்றி கொண்டு இந்த அப்பனின் சத்திய வாக்குகளில் சில உண்மைகளை உரைக்கப் போகிறேன். முதலில் உன் கண்களில் அருவி போல தொடர்ந்து வழிந்து கொண்டிருக்கும் அந்த சுடர் நீரை கண்ணீரை துடைத்துக்கொள் என் தங்கமே, என் செல்வமே. நீ சிந்துவது வெறும் கண்ணீர் துளிகள் அல்ல, அது பல ஆண்டுகளாக நீ உன் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்து கொண்டிருக்கும் தீராத ரணமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது அது உன்னை உடைய செய்யவில்லை. உன்னை உடைந்த இதயத்திலிருந்து வழியும் இரத்த கண்ணீர் என்பதை இந்த உமாபதி நான் மிகவும் நன்றாகவே அறிந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னை இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் கூட உன்னை யாருமே மதிக்காமல் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த இந்த ஈசனுக்கு உன் உள்ளத்தின் தூய்மை தெரியும். கலங்கி தவிக்கும் உன் முகத்தின் ஒளி இழந்து வாடும் உன் கண்களை பார்க்கும்போது அகிலத்தையே நான் ஒற்றை பார்வையில் அடக்கி ஆள்கின்றேன். இந்த சிவனின் மனமும் உனக்காக பதைபதைக்கின்றது என் தங்கமே. உனக்கு ஆறுதல் சொல்லவே நான் வந்திருக்கின்றேன். உன் வீட்டின் பூஜை அறையில் சிறு அகல்விளக்கின் ஒளியில் நெற்றியில் திருநீரை அணிந்து நீ உருகி உருகி வைத்த ஒவ்வொரு வேண்டுதல் அனைத்தும் என்னுடைய பனி படர்ந்த கைலாய மலையின் முழுமையாக வந்தடைந்தன என் தங்கமே. எனக்காக நீ ஏற்றிய அந்த தீபத்தின் ஒளியில் என் உள்ளத்தின் தூய்மையையும் உன் உள்ளத்தின் வேதனை ஆழத்தையும் உன் நேரடியாக கண்டேன் என் தங்கமே. நீ முழங்காலிட்டு கைகூப்பி கண்களை மூடி சிவனே, ஈசனே, எம்பெருமானே என்று என்னை அழைத்த ஒவ்வொரு முறையும் உன் குரல் என் செவிகளில் ரீங்காரமிட்டது. அப்படி ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது என் தங்கமே. என் பொற்பாதங்களில் நீ சிந்திய அத்தனை கண்ணீரும் என் பொற்பாதங்களில் சமர்ப்பணப்பட்டது என் தங்கமே. உன்னுடைய அத்தனை கனவுகளும் உனக்காக நீ சேர்த்து வைத்த அத்தனை ஆசனைகளையும் இதுவரை நீ அடைந்த அவமானங்களுடன் வெளிப்பாடுக்கான பதிலையும் நீ கேட்ட நியாயங்களுக்கு இதோ இப்போது முழுமையாக பழிக்க தொடங்கிவிட்டன என் தங்கமே. அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். இது என்னால் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று உனக்கு தெரியுமா? ஒருவேளை இது வெறும் தோற்றமோ அல்லது இது காணும் கனவோ என்று உன்னுடைய சஞ்சலப்படுகள் உன்னுடைய சஞ்சலமிட்ட மனம் நினைக்கலாம். ஆனால் என் மீது ஆணை கொடுக்கின்றேன், இது கனவல்ல. உன் ஈசன் உனக்காக நேரில் வந்து உரையாடும் சத்திய வாக்கு. நீண்ட நெடுங்காலமாக அசைக்க முடியாத
நம்பிக்கையோடு இந்த சிவன் மீது கொண்ட படர்மாறாத மிக ஆழமான பக்தியில் நான் இன்று இந்த அற்புதமான உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்ற உன்னை சுற்றி எத்தனையோ பெருந்துரோகங்கள் வந்தன, எத்தனையோ சோதனைகள் சூழ்ந்து கொண்டிருந்தன. அனைத்தும் சூறாவளி போல் வந்தபோதும் எத்தனையோ வழியிலும் எதிர்பாராத வீழ்ச்சிகளும் உன்னை இரக்கமின்றி தயக்கமின்றி தாக்கிய போதும் நீ என்னை ஒரு கணம் கூட கைவிடவில்லை என் தங்கமே. எனக்கே எல்லாம் என் ஈசன்தான், என் சிவபெருமான் என்னை காப்பான். என் கர்மா வினைகளை அவன் ஒருவனே தன் நெற்றியில் கண்களால் சுட்டெரித்து தீர்ப்பான் என்று நீ என்னை மட்டுமே முழுமையாக நம்பினாய் அல்லவா என்பதை மனிதர்கள் உன்னை கைவிட்ட போதும் நீ என்னை கைவிடவிடவில்லை. அந்த தூய்மையான வழிபாட்டின் பலனாக எத்தனையோ இடர்களை தாங்கி உன் மாறாத என் அன்பு இந்த அகிலத்தை நாயகன் என் இதயத்திலே முழுமையாக வென்றுவிட்டது என் தங்கமே. உன்னுடைய பக்தியை காட்டி போய்விட்டது என் தங்கமே. உன் பக்தி என்னை கட்டி போட்டு விட்டது என் குழந்தையே. அதனால்தான் இந்த அப்பன் ஈசனின் சக்திய வாக்குனை இருளை விளக்கும் மொழியாக உன்னை காக்கும் கவசமாக நீ நேரடியாக கேட்க முடிகிறது என் தங்கமே. இது ஏதோ எதர்ச்சியாக உன் முன் வந்த வார்த்தைகள் அல்ல. உன்னை தேடி வந்து உன் தலைவிதியை மாற்ற எழுத நான் உரையாடும் அருள்வாக்கு. யாருமே இல்லாத தனிமையில் உற்றார் உறவினர் அனைவரும் உன்னை கைவிட்டு சென்ற அந்த இருண்ட தனிமையிலேயே உன் நெஞ்சு வெடித்து சிதறுவது போல நீ குமிறி எழுந்து அந்த அழுகுரலால் உன் அறையை தாண்டி எங்கும் யாருக்கும் கேட்கவில்லை அல்லவா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் உதடுகள் உச்சரித்த வார்த்தைகளை கூட உன் இதயம் துடிப்பின் மூலமாக நான் கேட்டுள்ளேன் என் தங்கமே. அந்த ஒவ்வொரு அழுகுரலும் நேரடியாக கைலாயத்தின் என் செவிகளில் தான் ஒலித்தது. எனக்கு யாரும் இல்லையா ஈசா சிவன்? என்னை புரிந்து கொள்ள இந்த உலகில் ஒரு ஜீவன் கூட இல்லையா? என் கஷ்டத்தை தீரவே தீராது. என் வாழ்நாள் முழுவதும் இந்த வழிபாடுகள் தான் என் வாழ்க்கையை முடித்து போகிறதா என்று என்னை அரவணைத்து என்னை காயங்களுக்கு மருந்து போட என் கண்ணீரை துடைக்க இந்த உலகத்தில் ஒரு நாதியும் இல்லையே என்று நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் தூக்கத்தை துளைத்து இயங்கி தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா என் தங்கமே. அந்த ஒவ்வொரு நொடியிலும் உன் அருகிலேயே உன் அரூபமாக அமர்ந்து நான் தலையை கோதி உன்னை மடியில் சாய்த்து கொண்டு உன் கண்ணீரை துடைத்து கொண்டு வந்தான் இந்த அப்பன். என்னை நீ அறிய மாட்டாய் அல்லவா? உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் உன் சிவலிங்கத்தின் மீது விழுந்து பன்னீர் அபிஷேகமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என் தங்கமே. உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் உள்ளங்கையில் கொண்டேன் என் குழந்தையே. இதை எதையோ சாதாரணமாக காணொளியில் வந்த பதிவோ என்று நீ நினைத்து அறகுறையாக கேட்டுவிட்டு ஏனோதானோ என்று அலட்சியமாக கடந்து சென்று விடாதே. அப்படி நீ இதை உதாசீனம் செய்தால் உன் ஈசன் அப்போதே உன்னிடத்தில் நேரில் வந்து சொன்னேன். என் சிவன் எனக்கு வழிகாட்டினாரே, என் எதிர்காலத்தை பற்றி எச்சரித்தாரே, ஈதான் இதை கேட்காமல் அலட்சியம் செய்துவிட்டேனே என்று அறியாமல் உன் நல்ல வாய்ப்புகளை கூட அதை கேட்காமல் அலட்சியம் படுத்திவிட்ட அதே என் தங்கமே. என் அறியாமையால் தான் நல்ல வாய்ப்புகள் நானே கையால் அழித்து விட்டேனே என்று பின்னால் நீ மிகவும் மனமுடைந்து குற்ற உணர்ச்சியில் வருந்துவாய் என் தங்கமே. அப்படி என் பிள்ளை நீ மீண்டும் ஒரு முறை வருத்தத்தை என் உள்ளத்தின் ஒருபோதும் தாங்காது. என் மீது ஒரு முறை மனிதர்களை நம்பி ஏமாந்ததே போதும். சந்தர்ப்பங்களும்
சூர்ணர்களும் நம்பி ஏமாற்றத்தை சந்திப்பதையும் துயரம் என் கண்ணீர் கடலில் மூழ்கி தவித்து கொண்டிருக்கிறதோ, இந்த ஈசன் இனிமேலும் பார்த்து கொண்டிருப்பேனா என் தங்கமே? உன்னை காக்கவே நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை எந்த பிடியும் இல்லாத ஒரு சிறு நிம்மதியையும் உண்மையான சந்தோஷத்தையும் தேடி நீ திசை தெரியாமல் அலைந்து திரிகின்றாய். ஒவ்வொரு மனிதனுடைய அன்பு தேடிதான். ஆனால் அவர்கள் உனக்கு துரோகத்தை வலியையும் தான் பரிசாக அளிக்கிறார்கள். பலரால் தொடர்ந்து ஏமாற்றத்தையும் உன் உழைப்பு உன் அன்பு என உன் நேரம் அனைத்தையும் இழந்து முழுமையாக சிதைந்து போய்விட்டாய் அல்லவா? இனி எனக்கு சிவனே நீதான் கதி, நீயே என் தஞ்சம், நீயே உன்னையே தஞ்சமடைந்து என் வாழ்க்கையை படையலாக நீ ஒப்படைத்து செல் என்று முழுமையாக உன்னை என்னிடம் ஒப்படைத்தது என்னை சரணாகதியடைந்த உன் பாதத்தில் வீழ்ந்தாயல்லவா என் தங்கமே? என் பாதத்தை வந்து வீழ்ந்தாயல்லவா என் குழந்தையே? அந்த முழுமையான சரணாகதி நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது என் குழந்தையே. இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் ஒரு புதிய விடுதலை உருவாக்கத்தான் நான் வந்துள்ளேன். இனி உன் வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்த சந்தோஷங்கள் அனைத்தும் மாபெரும் கடல் அலை போல அலையாக திரும்பி வரப்போகின்றது. இதுவரை நீ கண்ட துன்பங்கள் அனைத்தும் பனி போல உருகி மறைய போகின்றன என் குழந்தையே. இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். இது உன் ஈசன் நான் மட்டும் உனக்கு தரும் வாக்கல்ல. இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் தெய்வ செயல் ஒளிந்திருக்கின்றது என் தங்கமே. உனக்கான நல்வழி காட்ட வேண்டும் என்று உன் குலதெய்வம் என்னை நாடி ஓடி வந்து கைலாயத்தில் என் பாதங்களில் வீழ்ந்து உன்னுடைய பரிதாபமான நிலையை பார்த்து மிகவும் உருகி, என் ஈசனே என் பரமேஸ்வரனே, நீண்ட கால எத்தனையோ துன்பங்களை என் பிள்ளை அனுபவித்து விட்டான். இனி அவனால் ஒரு துளி அளவு கூட வலியை தாங்க முடியாது. என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலுமே நீ கைவிட்டு விடாதே சிவனே என்று உன்னை முழுமையாக என்னிடத்தில் ஒப்படைத்து அதே நேரத்தில் பின்புதான் என் குலதெய்வத்தின் கோரிக்கையை ஏற்று உன் அப்பன் நான் உன்னை தேடி ஓடோடி உன்னிடம் இவ்வளவு விரைவாக வந்திருக்கின்றேன். இந்த உண்மை இதுவரை உனக்கு தெரியாதல்லவா? உன் குலதெய்வம் உனக்காக கண்ணீர் வடித்ததென்று இது நான் மட்டும் கூறுவதல்ல. உன் குலதெய்வம் என்னிடம் ஓடோடி வந்து உன்னை பற்றி மிக முக்கியமான ஒன்றை உரைத்தது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலைகளை பற்றி உனக்கு தெளிவுபடுத்தியது. அதனை என்னிடம் சொல்லத்தான் உன் அப்பன் ஈசன் இங்கு ஓடோடி வந்தேன். உன் குலதெய்வத்தை சாதாரண சக்தி அல்ல, அது பல தலைமுறையாக உன்னை காத்து வரும் மாபெரும் சக்தி. அந்த தெய்வ சக்தியை நீ தெரிந்து கொள். அந்த சக்தியை நீ அப்படியே அலட்சியமாக கைவிட்டு விடாதே. நீ எப்படி இந்த ஈசனை முழு மனதோடு உருகி வணங்குகிறாயோ, அதே போல உன் வீடு தெய்வமான இந்த சக்தி வாய்ந்த குல தெய்வத்தை தினமும் மனதார நினைத்து உன் வீட்டில் ஒரு சுத்தமான நெய் விளக்கை ஏற்று. அந்த நெய் விளக்கின் ஒளியில் உனக்கு தேவையான அனைத்து வழிகளும் பிறக்கும். நீ தடுமாறும் போதெல்லாம் அவர்கள் உனக்கு முன்னால் சென்று சரியான பாதையை உனக்கு தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் சில மாயமான விஷயங்களை, ஏமாந்து வேலைகளை உனக்கே புரியாமல் நீ திகைத்து நின்றாய் அல்லவா? உனக்கு நல்லது செய்வது போல உன் முதுகில் குற்றிக் கொண்டிருந்து உன் முகத்திற்கு நேராக சிரித்து பேசி நடித்துவிட்டு உன் முதுகின் பின்னால் உன்னை வீழ்ந்து பெரிய குழியை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அந்தக வஞ்சக முகமுடி போட்ட நபர்கள் உனக்கு விரைவில் அடையாளம் காட்டப் போகின்றேன். எந்த ஒரு மனிதர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் எத்தனையோ வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன். இனி யாரிடமும் உன் மனதை முழுமையாக திறந்து பேசாதே. உன் ரகசியங்களை சொல்லி மீண்டும் மீண்டும் ஏமாந்து விடாதே. உன் மனம் வேதனையிலும் நீ சிந்தைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கவே இந்த சிவனார் நான் வந்தேன் என் தங்கமே. உன் நெஞ்சை அழுத்தும்
பாரங்களை, கடன், கவலை என அனைத்தையும் உன்னை சூழ செய்து உன்னை ஈர்க்க கட்டி கொடுத்து உன்னை இழுத்து கொண்டு வைத்து விடுகின்றது அல்லவா? நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு. உன் கர்ம வினைகளை தீர்த்து உன் விதையையே மங்களமாக மாற்றி எழுத மாபெரும் சிவன் உன்னை, என் நெற்றியின் கண்களுக்கு உன்னை, என் நெற்றி கண்ணிற்கும் என் பஞ்சாத்திர மந்திரத்திற்கும் உண்டு. இனி எதற்கு அஞ்சாதே, நெஞ்சில் நிமிர்த்து தைரியமாக நில். உன் அப்பன் உன்னை காக்க இந்த சிவபெருமான் நான் உண்டு இருக்கின்றேன் என் தங்கமே. உன் உயிருக்கும் உன் மனதிற்கும் எந்த ஒரு எதிர்கால வாழ்க்கை, எந்த ஒரு சிறு தீங்கும் பாதிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உன்னை சுற்றி சுற்றி என் பூச கணங்களை அனுப்பி திருக்கரங்களை உள்ள திரிசூலத்தை உனக்கு காவலாக வைத்து இந்த அப்பன் நான் அரூபமாக உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் சில கசப்பான உண்மைகளை, போலி மனிதர்களின் சுயரூபங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்திற்காகவும் இதுவரை நீ சந்தித்து கொண்டிருந்த இந்த சோதனைகள் அனைத்தையும் தாங்கி நெருப்பில் சுடத்தான் செய்யும் என்று நீ நடந்து கொண்டிருக்கும் மின்னல் போல உன்னை பூமியிடமே இந்த வழிகள் உன் அப்பன் நான் உனக்கு ஒரு நிரந்தரமான நல்ல செய்தியையும் நல்ல நிலையையும் அனைத்தையும் உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்ல வேண்டுமல்லவா என் தங்கமே. உன் மனதிற்குள் இருந்த அந்த மரண பயத்தை, எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் தூக்கி எறிந்து போடு என் குழந்தையே. உனது எதிர்காலம், உன் வாழ்க்கையில் உனது குடும்பம் என எல்லாமே இனி இந்த சிவனின் பொறுப்பு என் தங்கமே. கடந்த கால கவலைகளையும் முற்றிலும் மறந்துவிடு. இதுவரை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி வைர முத்தாக மாறும் பொற்காலம் உன்னை தேடி வந்தது. காவல் தெய்வம் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் இல்லை. உலகத்தை ஆளும் ஈசனின் அரு பார்வையை உன் மீது விழுகும் போது உன்னை எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு பொறாமைக்காரராலும் அசைக்க கூட முடியாது என் குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் எதற்காகவும் குறையில்லாத அளவிற்கு பேரானந்தத்தையும் நிரந்தரமாக மன நிம்மதியும் நான் உன் இரு கைகளில் உனக்கு வாரி வாரி வழங்கப் போகின்றேன். நான் அளிக்கும் என் திருநீரை, அந்த பவித்திரமான விபூதியை தினமும் உன் நெற்றியில் பூசிக்கொள் என் தங்கமே. அதுவே உனக்கு மாபெரும் கவசமாக நின்று உன்னை காக்கும் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இரு. உலகமே எதிராக நின்றாலும் உன் அப்பன் முழுமையான ஆசிர்வாதமும் அருளும் எப்போதும் உனக்கு முழுமையாக இருக்கும் என் தங்கமே. ஏற்கனவே பல மன கஷ்டங்களை தன் பிஞ்சு கையில் தாங்கிக் கொண்டு நெஞ்சு பாரமாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். தனிமையில் தவித்தபடி அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. உனக்கு மீண்டும் மன மகிழ்ச்சியையும் இழந்த நிம்மதியையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரத்தான் உன் கைலாயநாதன் சிவபெருமான் நான் மறுபடியும் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன் கண்களை துடைத்து கொண்டு மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு இதற்கு உன் அப்பன் சொல்வதை உருகி உருகி முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் இந்த ஈசன் உன்னை வீட்டில் உள்ளத்தில் குடியிருக்கும் வரை அந்த ஒரு கோடிய தீய சக்தியை, செய்வினையும் பில்லி சூனியத்தையும் பிறப்பிடம் தெரியாமல் பிறரின் பொறாமையையும் கண்திருஷ்டியையும் உன்னை தீண்ட கூட முடியாது என்பதை தெரிந்து கொள். உன்னை ஒருபோதும் ஒன்று செய்ய விட முடியாது என் குழந்தையே. உன் வீட்டில் இருக்கும்போது இப்போது ஒரு மகா நல்ல சக்தி முழுமையாக குடியிருக்கிறது உன் வீட்டில் என் தங்கமே. அது வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்றெடுத்த, உன்னை இதுவரை கண்ணும் கருத்துமாக காத்து வரும் உன் குலதெய்வம்தான் என் தங்கமே. அந்த ஆதிபராசக்தி தான். அந்த நல்ல சக்தி உன்னோடு கைகோர்த்து சேர்ந்து உனக்கு இரவுக்கும் பகலும் காவலாக நின்று கொண்டிருக்கிறது என் தங்கமே.
அதையும் தாண்டி உனக்கு ஏதேனும் ஒரு தீய சக்தி உன்னை தொடரவே உனக்கு கேடு விளைவிக்கவோ நினைத்தாள் உன் இல்லத்தையே உன் கைலாய மலையாக உன் திருவருளாக மாற்றி தன் அல்லவா விஸ்வரூபத்தை எடுத்து அமர்ந்திருக்கின்றேன். இந்த சிவபெருமானை மீறி உன்னை ஒரு துளி கூட நெருங்க முடியாது என் தங்கமே. உனக்கு வரும் ஆபத்துகளை தீமைகளையும் பார்த்து கொண்டு உன் அப்பன் நான் எப்படி சும்மா இருப்பேன் என் தங்கமே. என் பிள்ளைக்கு ஒரு வழி என்றால் அது என்ன வரும் அல்லவா? என்னை மீறித்தானே வரவேண்டும். உனக்கு தீமை செய்ய நினைக்கும் தந்திரமான மனிதர்களின் தீய எண்ணங்களை அனைத்தையும் அவர்களுக்கு சுட்டு போட்டு போசிக்கி விடுவேன் தங்கமே. அவை உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் உனக்கு நினைக்கும் தீங்கு அவர்கள் உனக்கு வெட்டும் குழியில் அது அவர்களுக்கே போய் முழுமையாக சேரும்படி என் நெற்றி கண்ணால் நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என் குழந்தையே. உன் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் அந்த நல்ல சக்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு மிகப்பெரிய நற்செய்தி உன்னிடத்தில் விரைவில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்க போகும் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. எத்தனை நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக உன் நெஞ்சில் ஒரு பெரிய கல்லை போல ஆழமாக அழுத்தமாக தாங்கி நின்ற பாரங்கள், உன்னை தூங்க விடாமல் தடுத்த கடன்கள், பலரிடம் நீ பட்ட அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க இந்த மங்களமான நேரம் இதோ வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே எதிர்மாறாகத்தான் இருக்கும். நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியாக மட்டுமே இருக்கும் போகிறது என்பதை நீ கண்களுக்கு உன்ன நல்ல சக்திக்கு நீ உணரப்போவாய் என் தங்கமே. உன் குலதெய்வம் என்னிடம் வந்து பொறாமையோடு ஆனந்த கண்ணீரோடு ஒன்றை என்னிடத்தில் சொன்னார் என் தங்கமே. உனக்கு எப்படியாவது துரோகம் செய்து உன்னை சதி செய்து இந்த உலகத்தை விட்டு அழித்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பல உறவுகள், பல கொடூரமான மனிதர்களின் ஆட்டத்தை, அவர்களின் கர்வத்தை உன் குலதெய்வம் மொத்தமாக அடக்கி ஒடுக்கி வைத்து விட்டது என் தங்கமே. உன்னை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நோக்கி எந்த ஒரு பில்லி சூன்யமும், கொடிய கண் திருஷ்டியும், துரோகமும், வஞ்சகமும் என அனைத்தும் உன் குலதெய்வம் தன் உக்ரத்தில் சுட்டெரித்து விட்டது. சுட்டெரித்து அனைத்தும் சாம்பலாகி விட்டது என் குழந்தையே. இனி உன்னை தீண்ட உன் எதிரி நின்று இந்த உலகத்தில் எவனுக்கும் தகுதி இல்லை, சிறிதளவு துணிச்சல் இல்லை என் செல்வமே. இனி எதற்காகவும் கலங்காதே. இந்த சிவனின் திருசூலம் டமருகமும் உடுக்கையும் முழங்க உன் வீட்டின் வாசலில் நாள்தோறும் நான் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன். எந்த தீய சக்தியமும் என் எல்லையை தாண்டி முடியாது, என்னை தாண்டி உள்ளே வரவும் முடியாது. கவலைப்படாதே. எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு. காலையில் கண் விழிக்கும் போது மகிழ்ச்சியோடு இரு. நீ உன் எதிர்காலம், உனக்கு சேர வேண்டிய செல்வத்தை, உனக்காக நல்ல உறவுகள், என் அப்பன் சிவன் நான் எல்லாவற்றையும் மிக சரியாக பார்த்து கொள்கின்றேன். உன் உயிருக்கு இணையாக என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை நினைத்து நினைத்து அதையே மனதில் அசை போட்டு மனதை துக்கப்படுத்தி உடைத்து வருத்தி, ஐயோ இதோடு என் பொன்னான காலம் முடிந்துவிட்டதே எனக்கு வயதாகிவிட்டதே, இனி என் வாழ்க்கையில் என் மீது இருக்கின்ற என் வாழ்க்கை இருண்டு விட்டது என்று ஒருபோதும் எதிர்மறையாக நினைக்காதே. இந்த மங்களமான நொடியில் உன் வாழ்க்கையை அன்போடு பெற்றுக்கொள் என் தங்கமே. உன் அப்பன் கைலாயத்தின் இதோ உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் என் செல்வமே, என் செல்ல பிள்ளையே. எந்த சூழ்நிலையிலும் உற்ற
துணையாக நான் இருக்கின்றேன். நீ எந்த ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்தில், மரணத்தில், வீழ்ச்சியில் நீ இருந்தாலும் கூட உனக்காக அனைத்தையும் தாண்டி நான் ஓடோடி வருவேன். எப்பேற்பட்ட துயர கடலையும் கடந்து உனக்காகவென்று மூழ்கி தவித்து கொண்டிருக்கும் என்னை என்றும் நீ விட்டுவிடாதே. கரங்களை இறுக பற்றி கொண்டு இந்த அப்பனை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கும் உனக்கு என்றுமே பாதுகாவலனாகத்தான் இருப்பேன். திருநீரின் மீது ஆணையாக எனக்கு சத்தியம் செய்கிறேன் என் தங்கமே. உனக்கு இது சத்தியம் என் குழந்தையே. என்னை நினைவூட்டி கொண்டிருக்கும் உன்னை என்றும் மறந்துவிட மாட்டேன். இனி எதற்காகவும் எந்த ஒரு மனிதனுக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது. எதற்காகவும் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட இனி நீ சிந்திவிடக்கூடாது. சிங்கம் போல தைரியமாக இரு. நீ இதுவரை சிந்திய கண்ணீருக்கு, இதுவரை பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே போதும் என் தங்கமே. இத்தனை காலம் நீ கடந்து வந்து விட்டாய். முட்டுகள் நிறைந்த கஷ்டங்களும் எல்லாம் நீ கடந்து போய்விட்டாய். உன் கர்ம வினைகளை கழித்து ஒரு பழைய இருண்ட பாதையவே இருக்கட்டும். அந்த பழைய கசப்பான நினைவுகளை நினைத்து மீண்டும் மீண்டும் அழுது நீ உன் நிகழ்காலத்தை, ஒளிமயமான எதிர்காலத்தையும் கெடுத்து கொள்ளாதே. இனி உனக்கு வரப்போகும் புதிய வாழ்க்கை உன்னுடைய புதிய அச்சியம் தங்கமே. அதிசயமாக மாறப்போகிறது. உன் கனவுகளோடு நினைவாக பார்க்க போகிறாய். அந்த அளவிற்கு மாபெரும் மகிழ்ச்சியையும் செல்வையும் புகழையும் நிச்சயமாக நிறைவாக கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நிலவிய பின்னடைவுகள், வறுமை நிலை முற்றிலுமே மாறி உனது தொழில், நீ பார்க்கும் வேலை, உனது குடும்பம் என எல்லாவற்றையும் என் சூலாயத்தின் தான் தடைகளை எல்லாம் உடைத்து விடுகின்றது. வெற்றியான புதிய படையை அமைத்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே. காலம் இதோடு முடியவில்லை. உனக்கான பொற்காலம் இனி அரசன் போல வாழப்போகும் காலம் இனிதான் முழுமையாக ஆரம்பிக்கின்றது என் செல்வமே. உன் கண்ணீரை முழுமையாக துடைத்துவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமின்றி நெஞ்சை நிமிர்த்தி உன் அப்பன் ஈசன் நான் உன்னோடு அகிலத்தை ஆளும் உன் அப்பன் ஈசோடு நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு துணையாக அவர் இருக்கிறார் என்று கர்வமாக கூறு. என் குழந்தையே, என்னுடைய ஆசி எப்போது முழுமையாக உன்னிடம் உண்டு. என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும்? என்ன கடன்களை, எப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கை வேண்டும்? என்ன ஏமாற்றி முன்பு என் எப்படி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தனிமையில் அழுது புலம்பி தினமும் உன் பூஜை அறையில் அமர்ந்து தீபத்தின் முன் நீ மனமுருகி கேட்டுக்கொண்டிருந்தாயே, அனைத்தையும் உனக்காக பக்தியில் அமர்ந்து என் குலதெய்வத்தின் இந்த சிவன் நேரடியாக கேட்டுத்தான் இப்போது உன் வீட்டின் பூஜை அறையில் வெறும் காகித படமாக, சிலையாக நான் மட்டும் அங்கே இல்லை. என் செல்வமே, உன்னை காக்கும் பல கோடி நல்ல சக்திகளும் தேவர்களும் சித்தர்களும் அங்கே அருரூபமாக அமர்ந்து உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நீ பல காலமாக விரும்பிய கண்ணீரை, நீ சிந்திக்கொண்டிருந்த பல கால கண்ணீரையும், உன் தூக்கமில்லாத பிரார்த்தனைகளையும், நிம்மதியான கோரிக்கைகள், வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாரித்தர போகின்றோம் என் தங்கமே. இதுவரை நீ பட்ட கண்ணீரையும், உனக்கு நடந்த வீழ்ச்சிகளையும், உன்னை வீழ்த்த நினைக்கும் வஞ்சகங்கள், சூழ்ச்சிகளை பார்த்து நீ பலமுறை நிலைதடுமாறி போயிருக்கிறாய். ஆனால் இனி எதை பார்த்தும் யாரை பார்த்தும் அஞ்ச தேவையில்லை என் தங்கமே. முக்கண்ணாக உன் பார்வை உன் மீது முழுமையாக வீழ்ந்துவிட்டது. உனக்கு எதிராக செய்யப்பட்ட எப்பேற்பட்ட பில்லி சூன்ய மந்திரத்தில் ஏவல் மற்றும் கோடிய கண்திருஷ்டிகள் அனைத்தையும் ஒன்றாக என் சூலத்தின் மூலமாக அழித்து உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். உனக்கு இனிமேல் நல்லதே வரும் என் தங்கமே. உன் அப்பன் என்றுமே உன்னை ஆசிர்வாதப்படுத்தி உன்னை எப்போதும் திருப்திப்படுத்தி கொண்டே இருப்பேன். நீ எனக்காக கொடுத்த ஒவ்வொரு நேரமும் உனக்கு பல மடங்காக கொடுக்க போகிறேன் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம்
மாகணனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. என்றும் என்னுடன் இருக்கும் என் அப்பனே போற்றி போற்றி. எம்பெருமானே என்னை அருளும் என் போவிக்கும் என் அப்பனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.